கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். கடகராசியினருக்கு துல்லியமான பலன்கள் சொல்வது என்பது யாராலையுமே முடியாதுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் அமாவாசைக்கு சமீபமாக செல்லும்போது, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி ஒரு 4-5 நாள், அமாவாசைக்கு பின்னாடி 4-5 நாள் எந்த விதமான பலமும் இல்லாமல் வலிமையும் இல்லாமல் காணப்படுவார். அப்போதைய காலகட்டத்தில் கோச்சாரப்படி கிரகங்கள் எவ்வளவுதான் நல்ல நிலைமையில் இருந்தாலும், தசா புத்தி எவ்வளவுதான் நன்றாக நன்மை செய்யும் விதத்தில் அமைந்தாலும், கடகராசியினர் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டப்படுவார்கள். அம்மா, அக்கா, மகள், மனைவி இவர்கள் மூலமாக சில சிக்கல்களும் மனக்கலக்கங்களும் உண்டாகும். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஜோதிடமே பொய் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. 2026ஆம் ஆண்டுக்கான கடகராசி பலன்கள் போடும்போது நல்ல விதமாக சொல்லியிருந்தேங்க. ஏன்னா இப்போதைய சூழ்நிலையில் கோச்சாரப்படி கடகத்துக்கு கெட்ட பலன்கள் ஏதுமே சொல்வதற்கு இல்லை. 2026 மார்ச் மாதம் நடக்கும் சனீஸ்வர பெயர்ச்சியும், மே மாத கடைசியில் நடக்கும் குரு பெயர்ச்சியும் கடகராசியினர் அனைவரையுமே நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும். ஜோதிடத்தின் அடிப்படை விதிகளில் முக்கியமானது கடகத்துக்கு சனீஸ்வர பகவான் நன்மை செய்யவே மாட்டார் என்பதுதான். நான் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏனென்றால் கடகராசிக்கு வாழ்க்கை துணையையும் நண்பர்களையும் குறிக்கும் 7ஆம் இடத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாகி அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்காற்ற வேண்டியவர் சனீஸ்வர பகவான் தாங்க. முக்கியமாக கடகராசி பெண்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அம்சம் என்னன்னா, கணவனை குறிக்கும் 7ஆம் இடத்துக்கும் மாங்கல்ய ஸ்தானம், அதாவது மாங்கல்ய பலம் இருக்கு இல்லைங்களா, அதை குறிக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாகின்றார் சனீஸ்வர பகவான். அதனால கல்யாணமான கடகராசி பெண்மணிகளும், கல்யாண வயதை அடைந்த 18 வயதிற்கு மேற்பட்ட கடகராசி இளம்பெண்களும் சனீஸ்வர பகவானை வணங்கி வழிபட வேண்டியது கட்டாயம். இதனால் முடிய சனீஸ்வர பகவானை பார்த்து பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருந்தாலும், இனிமேலாவது உங்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கும் சனீஸ்வர பகவானின் பாதம் பணிவது நல்லது. திருப்பதி, குணசீலம் போன்ற தொன்மை வாய்ந்த கோயில்கள் சனீஸ்வர பகவானுக்கு மிகவும் உகந்த கோயில்கள். சனீஸ்வர பகவானுக்கு மட்டுமல்லாது உங்கள் ராசியாதிபதி சந்திரனுக்கும் திருப்பதியும் குணசீலமும் உகந்த கோயில்கள். வளர்பிறை ஏகாதசி, பௌர்ணமி இது போன்ற திதிகளில் இந்த கோயில்களுக்கு அவசியம் செல்ல வேண்டும். முக்கியமாக சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேலே செல்வது நல்லதுங்க. இந்த சனீஸ்வர பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்ய போகின்றது கடகராசியினருக்கு. ஏனென்றால் கடகராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடம் மீனத்தில் அமர்கின்றார். அது குரு பகவான் வீடு என்பது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, மீனராசியில் அவர் சஞ்சரிக்கும் காலம் முழுவதும் கிட்டத்தட்ட 30 மாதம்னு வச்சுக்கலாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவர் குரு பகவானுடைய பார்வையை பெறுகின்றார். இதனால தான் அந்த ப்ளஸ் 3 ப்ளஸ்ஸுங்க. குரு பகவானின் வீட்டிலும் அமர்ந்து குரு பகவானின் பார்வையை பெற்றுக்கொள்ளும் சனீஸ்வர பகவான் குரு பகவானாகவே மாறிவிடுவார். இதை நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லிட்டேங்க. நான் இதில் ஏகப்பட்ட இந்த சனீஸ்வர பகவான் குரு பகவான் அந்த சம்பந்தத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளதால் தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இந்த சனீஸ்வர பயிற்சியில் முக்கியமான ஒரு பலன்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி பெண்களுக்கு நல்ல பலன்கள் ரொம்ப அதிகங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்கும் கடகராசி பெண்களும், கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆனால் கொஞ்சம் கணவனோட சில சிக்கல்கள் இருக்குது, கணவர் வீட்டில் சில ஒரு சங்கடங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பெண்களும் நலமடைவார்கள், நன்மை அடைவார்கள். அதே மாதிரி
குழந்தை இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்க பெண்களும், குழந்தைகளால் சில கவலைப்படும் பெண்களும், கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு இந்த சனீஸ்வர பயிற்சி ரொம்ப அற்புதமானதுங்க. 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுடைய 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியுமான செவ்வாய் சனீஸ்வர பகவானுடன் இணைகின்றார். செவ்வாய் சனீஸ்வர பகவான் சேர்க்கை என்பது காலம் காலமாக தீமைகளை செய்யும் விதமாகவே பார்க்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. ஆனால் கடகராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் கலத்திர ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவானுடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் அமர்வது என்பது நல்ல விஷயங்க. கடகராசினருக்கு மட்டும் இந்த சனீஸ்வர பகவான் ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகுங்க. அதனால தான் உங்களுக்கு குழந்தைகள் வகையிலும் மனைவி வகையிலையும், இல்லை கணவன், மனைவி இல்லைன்னா கணவன், வாழ்க்கை துணை, குழந்தைகள் வகையிலும் வாழ்க்கை துணை வகையிலும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள் மே மாதம் முடிய நடக்கும். இந்த சனீஸ்வர பகவானோட முக்கியமான அம்சம் என்னன்னாங்க, கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கு போன்றவற்றில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். தந்தை வழியில் இதுவரை நல்ல விஷயங்களோ இல்லை நன்மைகளோ நடக்கவில்லை என்று நீங்கள் நினச்சிங்கன்னா, இனிமேல் சுமார் 30 மாதங்களுக்கு நல்ல பலன்களும் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார், நீங்கள் உங்கள் தந்தைக்கு பக்கபலமாக இருப்பீர்கள். அதாவது இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி. 2026 மார்ச் முடிய உங்களால் மனக்கஷ்டமும் பணக்கஷ்டமும் அடைந்த உங்கள் தந்தை இனி உங்களால் உங்கள் ராசிப்படி வெற்றி பாதையில் பயணம் செய்வார். உங்கள் ராசிப்படி இனிமேல் உங்கள் அப்பாவுக்கு நல்லா இருக்குங்க. அதான் சிம்பிளாக சொல்ல போனால் அதான் விஷயம். தந்தையின் உடல் நலமும் மனநலமும் முன்னேற்றம் அடையும். தந்தைக்கு வேலை, தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகுங்க. கடகராசினர் பூர்வீக தொழிலையோ அல்லது பரம்பரையாக செய்து வரும் தொழிலையோ, இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய தந்தையின் தொழிலையோ வியாபாரத்தையோ நீங்கள் கண்டினியூ பண்ணி செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் லாபம் கண்டிப்பாக உண்டுங்க. அதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. உங்களுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. உங்களால் உங்களுடைய தந்தைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டுங்க. தந்தையின் சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்தடையும். இளைய சகோதர சகோதரிகள் பக்கபலமாக இருப்பார்கள். முக்கியமாக உங்களுடைய தங்கை உங்களுக்கு பல உதவிகள் செய்வாருங்க, ஆதரவாக இருப்பார். உங்கள் வாழ்க்கை துணை, அதாவது உங்களோட கணவன் அல்லது மனைவியின் தங்கையும் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகளை செய்வார். இது இந்த சனி பயிற்சியோட, இந்த சனீஸ்வர பயிற்சியோட ஒரு விசேஷங்க. அது தொழில் ரீதியாக சனீஸ்வர பகவானுக்கு ஆதிபத்தியம் எதுவுமே இல்லை அப்படின்னாலும், கடகராசிக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் அதிபதியாக நம்ம செவ்வாய் வந்துருவாருங்க. அதனால் சனீஸ்வர பகவான் தொழில் ரீதியான ஆதிபத்தியம் எதுவும் இல்லை. அவருடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் பதிவதில்லை. என்றாலும் தொழில் காரகர் என்னும் வகையில் இந்த சனீஸ்வர பயிற்சி உங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை போன்றவற்றை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். உங்களுக்கு முன்னேற்ற பாதைக்கு வழிகாட்டுவார் சனீஸ்வர பகவான். குடிக்கக்கூடிய, குடிக்க முடியாத, குடிக்கக்கூடாத எல்லா வகை திரவங்களும், அதாவது லிக்விட் அண்ட் லிக்கர், உங்களுக்கு லாபம் கொடுக்கும் விதமாக அமையுங்க. மேற்சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானின் ஸ்தான பலம், பார்வை பலம் ரெண்டையுமே அலைசி ஆராய்ந்து சொல்லப்பட்ட பலன்கள். கெடுதல் கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மது, மாது, மாமிசம், இந்த 3 தாங்க. ஏன்னா ராகு அக்டோபர் மாதம் முடிய உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் தான் வளைந்து நெளிந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் மறக்கவே வேண்டாம். இது சம்பந்தமான விஷயத்தை நம்ம 2026 ஆண்டு பலன், கடகராசிக்கான ஆண்டு பலன்லேயே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். இங்கே பார்க்கலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதையும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஏன்னா அஷ்டம சனியில் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்களாவே நினச்சிட்டு இருக்கீங்க. அது உண்மை இல்லைங்க. இந்த யூடியூப் ஜோதிட சேனல்கள், தொலைக்காட்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள், செய்தித்தாள்களிலும் பத்திரிகைகளிலும் வெளிவந்த ஜோதிட ராசி பலன்கள் எல்லாமே இப்படி தான் தப்பாக சொல்லியிருப்பாங்க. அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் இருந்தபோது நீங்கள் கஷ்டப்பட்டதை விட
அஷ்டமத்தில் ராகு நுழைந்தவுடன் தான் உங்களுக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் கவலைகளும் விஸ்வரூபம் எடுத்தது. உங்களுக்கு பிரச்சனை பண்ணதே உங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் இருந்த ராகு தாங்க, சனீஸ்வர பகவான் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து பழியை தூக்கி சனீஸ்வர பகவான் மேலே போட்டுருவீங்க. அஷ்டம சனி சமயத்தில் நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்ட்டு. அது உண்மை இல்லைங்க. கேதுவாலும் உங்களுக்கு சில சங்கடங்கள் உண்டாகும். இது சனீஸ்வர பயிற்சிக்கான வீடியோ என்பதால் அதை பற்றி நம்ம சொல்ல டைம் இல்லைங்க. கேது உங்களுக்கு உண்டாக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றி தனியாகவே வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதுக்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இவ்வளவு நன்மைகள் சனீஸ்வர பகவானால் கிடைக்கும்னா நான் ஏதாச்சும் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகராசியினர் போக வேண்டிய கோயில்கள் அப்படின்னு 3 கோயில்களை நான் எப்போதுமே சொல்லுவேங்க. முதல் கோயில், முக்கியமான கோயில் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரை சமேத ஜம்புகேஸ்வரர் கோயில். இந்த கோயில் ஏன் அந்தளவு முக்கியம்னு கேட்டிங்கன்னா, பஞ்சபூத ஸ்தலங்களில் அந்த கோயில் ஜலஸ்தலம், நீர் ஸ்தலம். ஜலராசியான கடகத்துக்கு அதிபதியான ஜல கிரகமான சந்திரனுக்கும் இந்த கோயிலுக்கு மட்டுமே நீங்கள் போனால் போதுங்க. திருப்பதியும் சந்திரஸ்தலம் தான், குணசீலமும் சந்திரஸ்தலம் தான். அது மட்டும் இல்லாமங்க, திருப்பதியிலும் குணசீலத்திலும் அருள் பாலிக்கும் வெங்கடாச்சலபதியின் தீவிர பக்தர் தான் நம்முடைய சனீஸ்வர பகவான். அதனால் ராசியாதிபதி சந்திரனுக்கும் 7ஆம் ஸ்தானமாகிய கலத்திர ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடமான ஆயுள் மற்றும் மாங்கல்ய ஸ்தானத்திற்கும் அதிபதியான சனீஸ்வர பகவானுக்கும் பொதுவான கடவுளாக நம்ம வந்து வெங்கடாச்சலபதியை போய் நீங்கள் வந்து கும்பிட்டுக்கலாங்க. கடகராசியினர் பௌர்ணமி திதி என்று திங்கட்கிழமையோ சனிக்கிழமையோ வந்து உங்களுக்கு பௌர்ணமி வந்துச்சுன்னா அன்றைக்கி சாயங்காலம் ஒரு 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் உட்காந்துக்கலாங்க. நீங்கள் இதே திதியில் நீங்கள் வந்து திருநள்ளாருக்கும் கண்டிப்பாக போகலாங்க. சனிக்கிழமையில் வந்து பௌர்ணமி வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக திருநள்ளாறு போகலாம். கடகராசிக்காரங்க வந்து திருநள்ளாறு போகிறதால நன்மைகள் தான் உண்டாகும். ஆனால் தேய்பிறை சதுர்த்திக்கு மேலே, அதாவது பௌர்ணமியிலிருந்து ஒரு 4 நாளைக்கு மேலே வளர்பிறை தசமிக்குள்ளே, அதாவது அமாவாசையிலிருந்து ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த கோயில்களுக்கு செல்வது வந்து சாதாரண பலன்களையே கொடுக்குங்க. அமாவாசைனா கண்டிப்பாக போகவே போகாதீங்க. அதே மாதிரி நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தில் சோமேஸ்வரர் கோயிலில் சூரிய பகவானுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் சனீஸ்வர பகவான் அமர்ந்துள்ளார். இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயங்க. இது தந்தை மற்றும் தாய் இவர்களுடைய நலனுக்காக கடகராசியினர் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை எளியவர்களுக்கு, கண் பார்வை பாதிக்கப்பட்டவர்களுக்கு, கால்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாங்க வந்து நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு செய்யக்கூடிய முக்கியமான பரிகாரம். அவங்களுக்கு ஒரு 5 10 கொடுத்து நீங்கள் வந்து உதவின்னு பண்ணுறது பிச்சை போடுற மாதிரிங்க. அதை வந்து சனீஸ்வர பகவான் ஏற்றுக்க மாட்டாருங்க. அவர்கள் ஏதாவது வியாபாரமோ தொழிலோ செய்து வந்தால் அவர்களிடம் ஏதாவது நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். உதாரணமாக, கண் பார்வை பாதிக்கப்பட்டவர் ஒரு ஊதுபத்தி விற்றுக்கிட்டு வந்தாருன்னா நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கலாங்க. அது தேவையில்லைன்னா கூட சும்மா அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. கால்கள் பாதிக்கப்பட்டவர் ஒரு இந்த கைக்குட்டை, துண்டு, வேட்டி இது மாதிரி வந்து இப்போ விற்றுக்கிட்டு வந்தாங்கன்னா சும்மா ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் அது உங்களுக்கு தேவைப்படலைனாலும் உங்களுக்கு இங்கே சனீஸ்வர பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக அதை நினைத்து செய்யலாம். உழைப்பாளிகளின் ஆதரவாளர் தாங்க நம்ம சனீஸ்வர பகவான். அதனால் உழைப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு சனீஸ்வர பகவான் 10 மடங்கு உதவி செய்வார். உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களை சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காதுங்க. அது மாதிரி அந்த உழைக்காமல் பிச்சை எடுப்பவர்களுக்கு பிச்சை போடுபவர்களையும் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது. அதனால் உதவி செய்வதிலும் வந்து கவனம் தேவைங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறதா பண்ணலாம். பட் இந்த தானம் பண்ணுறது, பிச்சை போடுறதெல்லாம் ஒரு சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்காது. கால்கள் பாதிக்கப்பட்டவர் ஏதாச்சும் இந்த டீ கடை நடத்திட்டு இருக்காங்க, ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க, இல்லை பலகார கடை நடத்திட்டு இருக்காங்கன்னா நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் சாப்பிடலாம். நீங்கள் டீ சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, பலகாரம் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, டிஃபன் சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு நல்ல ஒரு பரிகாரம் செய்த மாதிரி ஆச்சுங்க. அது
பசுமாட்டுக்கு, எருமை மாட்டுக்கு, காளை மாட்டுக்கு, அது எந்த மாடாக இருந்தாலும் நீங்கள் வந்து எள்ளு புண்ணாக்கி வாங்கி கொடுப்பது சனீஸ்வர பகவானை சந்தோஷப்படுத்தும். குளத்தில் நீந்தி கொண்டிருக்கும் மீன்களுக்கு பொறி வாங்கி போடலாம். அதுவும் நல்ல பரிகாரங்க. அது முக்கியமாக ஒரு மீனராசிக்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் ஒரு 30 மாதங்களுக்கு இது ஒரு நல்ல பரிகாரம். ஆனால் அந்த மீனை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டு நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்றாதீங்க. உங்கள் வாழ்க்கை வந்து அவர் சனீஸ்வர பகவான் வந்து பொரியல் ஆக்கிடுவார். ஏன்னா மீன் மட்டுமல்லாமல் எந்த விதமான அசைவ உணவுகளையும் சாப்பிடாமல் இருப்பது இன்னும் 30 மாதங்களுக்கு நல்லது. மதுப்பழக்கம் உங்களை பலவிதமான பிரச்சனைகளிலும் சிக்க வைக்குங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா அதுதான் வந்து முக்கியமான குடிக்கக்கூடாத திரவம். அதை நீங்கள் விற்கலாம். கடகராசினர் மதுபானம் விற்கலாங்க, மாமிசம் விற்கலாம் நீங்கள். ஆனால் நீங்கள் மது சாப்பிடக்கூடாது, மாமிசமும் சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா மதுவுக்கும் மாமிசத்திற்கும் அதிபதி ராகு. கடகத்திற்கு கெட்டது மட்டுமே செய்வேன் என்று பிடிவாதம் பிடிப்பவர் ராகு தாங்க. கேது கூட அதுக்கு பின்னாடி தான். ராகு தான் வந்து இப்போ கடகத்துக்கு வந்து கெட்டது செய்வதில் முதன்மையானவர். போதாததுக்கு இப்போது வந்து 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்தில் அவர் நெளிந்து கொண்டிருக்கின்றார். மது மாமிசம் உங்கள் வாய்க்குள்ளே போச்சுன்னா நீங்கள் ராகுவோட வாய்க்குள்ளே போயிடுவீங்க, தப்பிக்க முடியாதுங்க. அதனால் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் கண்டிப்பாக அவசியம். அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரம் பண்ணுறேன்ட்டு சனீஸ்வர பகவானை கோபப்படுத்தும் ஒரு விஷயத்தை கடகராசினர் மட்டுமல்ல எல்லா ராசினருமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பரிகாரம் என்ன, அதை ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கும் லிங்க் இருக்குங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த பரிகாரத்தை ஏன் பண்ணக்கூடாதுங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் கடகராசினர் கருப்பு வண்ணத்தை நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாங்க. அதனால் எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனால் நீல வண்ணம் மட்டும் வேண்டாம். இப்போது மட்டுமல்ல, கடகராசினர் எப்போதுமே நீல வண்ணத்தை உபயோகப்படுத்தவே கூடாது. இந்த சனீஸ்வர பயிற்சியானது ஒரு 30 மாதங்களுக்கு மீனராசியில் சஞ்சாரம் செய்யும் சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி கடகராசினருக்கு கண்டிப்பாக நன்மைகளை மட்டுமே செய்யுங்க, நீங்கள் மதுவும் மாமிசமும் சாப்பிடவில்லை என்றால். நன்றி.